சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொருள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா சோற்றுப்பெருக்கையை உற்று நோக்கினோம்னா சோற்றுப்பெருக்கையானது சிவலிங்க வடிவில் இருக்கிறத காணலாம். அதாவது அரிசியும் சரி அதிலிருந்து வர்ற சோறும் சரி சிவலிங்கம் மாதிரியே தானே இருக்கும். இந்த ஐப்பசி மத அன்னாபிஷேகம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சாற்றி இருக்கிற ஒவ்வொரு சோற்று பிறக்கையிலுமே தானே நம்மால சிவலிங்கத்தை காண முடியும். ஒரே சமயத்துல கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவத்தை போக்கும். அன்னாபிஷேகம் நடைபெற அன்னைக்கு ஒவ்வொரு சோற்றிலேயுமே தானே ஒரு சிவலிங்கத்தை காணலாம் அப்படின்னு ஈஸ்வரன் வரம் கொடுத்திருக்கிறதுனால அந்த வரத்தின் பயனா நாம அன்னைக்கு கோடான கோடி லிங்கத்தை பார்த்த பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அன்னாபிஷேகத்தை தரிசிக்கிறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்